மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொண்ணு அதுல திருசா சொல்ற லாஜிக் புள்ளி வந்து ஆளுமை இல்லாதவர் அல்லது பாஜக சொல்லக்கூடிய அத்தனை அம்சங்களுக்கும் அவர் கட்டுப்பட்டு தான் இருப்பாரு, தமிழ்நாட்டை டெல்லிக்கு அடமானம் வச்சிருவாரு அப்படின்றப்போ 2026 தேர்தலில் முதலமைச்சராக இபிஎஸ் வேண்டுமா அல்லது ஸ்டாலின் வேண்டுமான்றப்போ தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சுட்டு இருக்கிறாருன்றாரு. அப்போ மக்கள் ஸ்டாலினை தான் விரும்புவாங்கன்றாரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது. எனக்கு 2024 தானே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. அநேகமாக 2 வருஷம் தான் ஆகுது. மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் தான் வருது போகுது அப்படின்றது தான் விவாதத்தில் தெரியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் தான். அதனால் பீகாரில் இப்படி நடந்துச்சு, ஒரிசாவில் இப்படி நடந்துச்சு. ஐயா எங்கள் பழைய பென்ஷன் என்னையா ஆச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை தெருவில் விட்டு கைதி மாதிரி அடிக்கிறீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருவேன்னு போன தடவை போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து உட்காந்து உங்களுக்கு நான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார. அன்னைக்கு இந்த பீகார் ஒரிசாவெல்லாம் சொல்லலையே, கொடுக்குறேன்னு சொன்னார. கொரோனா காலத்தில் உயிரை கூட துச்சமா மதிச்சு வேலை செய்த அந்த செவிலியர்கள், அந்த மருத்துவர்கள், அவர்களை இன்றைக்கு பணியை விட்டு எடுத்துட்டு, ஆனா அன்னைக்கு நான் போராடும் போது கூட வந்து உட்காந்து உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கொடுப்பேன்னு சொன்னார. அன்னைக்கு இந்த பீகார், மோடி, ஒரிசாவெல்லாம் சொல்லலையே. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? டெட் எழுதின ஆசிரியர்கள் அவர்களுக்கு 20,000 பேருக்கு நான் வந்தோடனே உங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பேன் சொன்னீங்களே. தூய்மை பணியாளர்கள் மற்ற ஜோன்ல எல்லாம் அதிமுக ஆட்சி மாத்திட்டாங்க, உங்களுக்கு 2 ஜோன் இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்த 153வது இது தேர்தல் வாக்குறுதி, அதே மாதிரி 311வது வாக்குறுதி. நான் வந்த உடனே உங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பேன்னு சொன்னீங்களே. 13 நாள் கார்பரேஷன் எதிர, மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் எதிர ரோட்ல அந்த தாய்மார்களை சகோதரிகளை போராட வச்சு 13 நாள் கழிச்சு இரவோடு இரவா அடிச்சு வெளியே அனுப்புனீங்களே. அப்ப சொல்லலையே இந்த பீகார், ஒரிசா, மோடியை பற்றி எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நான் செய்யறேன். இதெல்லாம் களத்துல நீட் ரகசியம் பாயிண்ட்ல இருக்குது, அதை எடுத்து வெளியே விட்டா இப்ப எடப்பாடி முதலமைச்சர் காப்பி அடிச்சிருவாரு. மான ரோஷம் சூடு சொரணை இருந்தால் ஆட்சியில் நீட்டை ரத்து பண்ணிடலாம். நாங்க வந்தோடனே ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே. அன்னைக்கு சொல்லி இந்த பீகார், ஒரிசா, மோடி எல்லாம் நீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தலையா? இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேணுமா திமுக வேணுமா? 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் 2017 பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து 2021 வரைக்கும் ஆட்சி செய்த அந்த எந்த பின்புலமே இல்லாத ஒரு பாமரன் கடைக்கோடி விவசாயி, எந்த அடையாளம், அவங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அமைச்சர் கிடையாது, தாத்தா கிடையாது, அந்த ஒரு முதலமைச்சராக இருந்து 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி ஆட்சி வேணுமா? இன்றைக்கு 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்க ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா? இதுதான். ஏனென்றால் எந்த பிஜேபி பணிந்து அவரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா தஞ்சை மண் அறிவிச்சாரு சொல்லுங்க. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு போய் ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் எடுக்கலான்னு டிஆர் பாலு துணை முதலமைச்சர் எல்லாரும் அன்னைக்கு திமுக காரன் கையெழுத்து போட்ட பிறகு, அதற்கு பிறகு மக்கள் போராடின பிறகு கருப்பு பலூன் விட்டாங்க, கருப்பு கொடியை காட்டினாங்க திமுக. ஆனா அந்த அரசியல் சீப் அரசியல் எடப்பாடியார் செய்யல. இல்ல சார், புரியுது. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எடுக்க முடியாதுன்னு அறிவிச்சாங்க சார். இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கூட எனக்கு ஸ்டாலின் வேண்டாம், இபிஎஸ் தான் வேணும்னு ஒரு 4 முனை போட்டி களத்துக்குள்ள ஒரு சாதாரண வாக்காளர் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இதுதான் இப்ப நான் காரணம் சொன்னேன்ல. 4 வருஷம் எடப்பாடியார் ஆட்சி மேலு 8வது வகுப்பு படிக்கிற நெல்லையில அறிவை சுமந்து போக வேண்டிய பையில, அந்த புத்தகத்தை சுமக்க வேண்டிய பையில அருவாளை சுமந்துட்டு போனால ஜாதி வெறியில சந்து தலைமையில கமிட்டி அனுப்பிச்சீங்கல்ல, முன்னாள் நீதிபதி சாமி என்ன பரிந்துரை, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நீங்க கஞ்சா போதை கடத்தல் எந்த அளவுக்கு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது? அங்கதான் ரவீந்திர துரைசாமி சார் சொல்றாரு, நீங்க சொல்ற இந்த பிரச்சனை எல்லாமே 5% வாக்கு வங்கிக்குள்ளதான் வரும். ஆனா அந்த 5% வாக்கு வங்கியை தாண்டிய ஒரு வாக்கு வங்கி தானே தேர்தல் வெற்றிக்கு ஆதாரம். ரவீந்திர துரைசாமி வந்து அவர் இப்ப நான் விமர்சனக்காக சொல்ல, அவர் சொன்ன சாராம்சம்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 விஷயங்கள் தான் சார். கூட்டணி ஆட்சியை உறுதி பண்ணுது, அதான் எத்தனை கட்சி, நம்பர் ஆஃப் கட்சி, குவான்டிட்டிஸ், குவாலிட்டி அப்புறம் குவான்டிட்டி, எத்தனை கட்சி, 26 கட்சி 46 கட்சி இன்டர் கட்சி இருந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும், கூட்டணி அதிகமாக இருந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும். 2வது விஷயம் ஜாதிய பலத்தை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த 2 சாராம்சம் தான் அவர் சொன்னதில் இருக்குது. மற்ற சாராம்சம்லாம் எதுவுமே பெருசா அளவில் இருக்காது அப்படின்றதுதான். இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்படியே சுற்றி சுற்றி வந்தால் கூட சரி, இப்போ கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. தமிழ்நாட்டை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஓரளவு வளர்ந்துருக்குது. அதிமுகவும் 2021 பிறகு ஒற்றை தலைமை வந்த பிறகு ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கூட்டணியில் இருக்கிற கமல் தேய்மானன்றது யதார்த்தமாக தெரியும். 2021 இருந்த கமல் வேற, இப்போ இருக்கிற கமல் வேற. 2021 இருந்த தேமுதிக வேற, இப்போ இருக்கிற தேமுதிக. அப்புறம் 2021 முதல் முறையாக முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிற ஸ்டாலின். 10 வருட அதிமுகவின் அதிருப்தி இருந்துச்சு. அப்போ இருந்த திமுகவின் ஆதரவு வேற, இப்போ இருக்கிற ஆதரவு வேற. இதெல்லாம் குறைஞ்சிருக்கும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பக்கத்தில் எடுத்தீங்கன்னா அதிமுகனாலும் சரி பிஜேபினாலும் வளர்ந்துருக்குதுன்னு. ஆனால் பிஜேபி வளர்ந்துருக்குதுன்னா அவர் சொன்னதுல சாராம்சம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கொங்கு மண்டலத்திலயோ இல்ல டெல்டா மண்டலத்திலயோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலையால வளர்ந்திருக்கிறது பிஜேபி. அந்த அண்ணாமலையின் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது. அதைத்தான் சுற்றி வளைச்சு சொல்றேன். ஏன்னா பிஜேபி இங்க வளர்ந்தது தமிழிசையாலேயோ சிபிஆராலேயோ பொன் ராதாகிருஷ்ணாலேயோ நயனார் நாகேந்திரனாலேயோ நெல்லையை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் இவர்களாலேயோ அமித்ஷாவாலேயோ மோடியாலேயோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வளரல. அது வளர்ந்தது அண்ணாமலையால தான். அந்த அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கும்போது அந்த ஓட்டுகள் அங்க கன்வெர்ட் ஆகாது. அன்புமணிக்கு வந்து இயற்கையா சேர்ந்திருக்காங்க, அந்த ஓட்டுகள் கன்வெர்ட் ஆகும். இதுதான் கொங்கு மண்டலம் தென் மண்டலம். இல்ல ஆமா சார், இப்ப அண்ணாமலையுடைய வாக்கு வங்கியில் கன்வெர்ட் ஆகலன்னா பாதகம் பாஜகவுக்கு தானே, அதிமுக. அது அவர் நம்பிக்கை ஆகும்னு நான் சொல்றேன். ஒரு கட்சிக்குள்ள ஓட்டு வந்து வளர்ச்சியை கொண்டு வருது எந்த ஒரு தனித்தலைவர்களும் கொண்டு வந்துடலாம். அதற்கு பிறகு அந்த தலைவர்களை நம்பி அந்த கட்சியோட சித்தாந்தமோ அந்த தொண்டர்களும் இருக்க மாட்டாங்க. சிலர் அதிருப்தியில் இருப்பாங்க, அது மிஸ்லேனியஸ் தான். ஏன்னா அதாவது ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் வந்து மாற்றப்படக்கூடிய தலைவர் தான் எல்லா காலத்திலையும். ஒரு நேரம் தமாக உருவாகும் போது 96லயும் EV.K.S. இளங்கோவன் வந்து நிறுத்தினாரு. 2002 மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகும் போது EV.K.S. இளங்கோவன் சோதனையான காலகட்டத்தில் EV.K.S. இளங்கோவனை தான் நிக்க வைப்பாங்க அந்த கட்சியை தக்க வைக்கிறதுக்காக. ஆனா வருட கணக்கில் EV.K.S. பதவியே இல்லாம இருந்தார் கட்சியில. ஆனால் தனி மனிதர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இது மாதிரி மாநில அளவில் வந்து தேசிய கட்சிக்கு பெரிய அளவில் வந்து அவங்க முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் பாதிப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதையெல்லாம் மீறி தான் அண்ணாமலை நிற்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை செய்யறாரு. இந்த கட்சி வளர்ச்சிக்கோ இல்லைன்னா இந்த கூட்டணி வளர்ச்சிக்கோ நிறைய விஷயங்களை செய்யறாரு. ஏனென்றால் இதுல ஏதாவது இந்த இடையூறு இருந்தா அதிருப்தி இருந்தா 2029 அது பிரதிபலிக்கும் சார். எனக்கு புரியுது. நீங்க சொல்றபடி பார்த்தா மக்கள் நீதி மையமோ அல்லது தேமுதிகவோ தங்களுடைய கடந்த காலத்து வாக்கு வங்கியிலிருந்து குறைஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களாம் ஒரு செக் ஃபேக்டரா மாற மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, இதற்கு முன்பு ஜெயிச்ச எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே இவங்க வந்து சேர்றாங்க. சொல்லுது பிஜேபி இருக்க கூடாது, பிஜேபி தோக்கணும். அந்த ஒரு புள்ளியில தான் ஒண்ணா இருக்காங்க. திமுக கூட்டணி அந்த ஒரு புள்ளியில தான் சார் ஒண்ணா இருக்குது. மற்றபடி கொள்கைகள் வேற வேற இல்லையா, அதுதானே. இப்ப பெரியார் படத்தை சொன்னாரு, பேரறிவாளனை கட்டி பிடிக்கும் போது வாய் மூடி மௌனியா இருந்தாங்களே காங்கிரஸ்காரங்க. சகிப்புத்தன்மை தானே அது. முதலமைச்சர் கட்டி பிடிச்சி விருந்து வைக்கும் போது தன் தலைவனை கொன்ற கூட்டம் வாய் மூடி மௌனியா தானே இருந்தாங்க. இல்லை சார், எனக்கு கொள்கை இது ஒண்ணு சொல்றேன். இப்போ பிஜேபி கூட்டணி தான் பிரைம் ஃபேக்டர் அவங்களுக்கு. பிஜேபி வளரக்கூடாதுன்னு இந்தியாவில் நினைக்கிற கட்சியில முதன்மையான கட்சி எது? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தானே முதன்மையான. அப்புறம் எங்க திமுக கூட்டணியில் இவ்வளவு நாள் இழுத்தடிப்பு? அது அவங்களுடைய தொகுதி பங்கீடு சம்பந்தமான. அப்போ இந்த தலைப்பையும் தாண்டி மற்ற மரியாதைகள், மற்ற அந்தஸ்து, மற்ற வளர்ச்சியும் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. இல்ல சார், இந்த ஒண்ண காமிச்சே நான் கேக்குறது என்னன்னா 2019, 2021, 2024 அது இல்லாம இடைத்தேர்தல்கள், 2019 நடந்த இடைத்தேர்தல்கள், இது எல்லாத்தையும் இதே கூட்டணி தானே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கு அப்படின்னும் பொழுது கூடுதலாக தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் வந்தாங்கன்னா அது கூடுதல் பலம் தானே. எடுத்துட்டு இந்த கூட்டணி எப்படி வீழ்த்துவாரு அதிமுக? 2019 வாங்கின 53% எங்க போச்சு? அப்போ குறையுது. அது ஏன் குறையுது? அதே கூட்டணி தானே சார். 2019 ஏன் அது 45 ஆகுது? 53 இருந்தது ஏன் 45 ஆகுது? அதே கூட்டணி, அதே எதிரத்தி அதிமுக கூட்டணி 30% 2019. அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெளியே போயிடுச்சு. குறைஞ்சுதானே இருக்கணும், 30 குறைஞ்சிருக்கணும்ல, 28 27 தான் வந்துடும். எப்படி 40 ஆச்சு? 10% கூடுச்சு. அதுதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வித்தியாசம். அடுத்தது கள நிலவரம். 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி போன தடவை வந்து அதிமுக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி
திமுக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, முக்கியமான அம்சம் இல்ல, அதுதான். புரியுது எனக்கு. 5% வித்தியாசம் ரெண்டு. இன்னொரு கேள்வி கேட்கிறேனே, தேமுதிக வலுவிழந்திருக்குது, மானிமா வலுவிழந்திருக்குது, ஏற்கனவே இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னா அமமுக அதிமுக கூட வந்திருக்கு இல்லையா? அப்ப அதை எப்படி பாப்பீங்க நீங்க? ஆமா, அப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு வலு இருக்குமா இருக்காதா? அவங்களுடைய வாக்கு வங்கியும் சரிஞ்சுதானே உள்ள வந்திருக்காங்க. அப்ப எப்படி தென் மாவட்டங்கள்ல அதை ஈக்குவல் பண்ணுவாங்க? 2 பேருக்கும் இருந்த வித்தியாசம் 5.5% 2021. நான் நாடாளுமன்ற தேர்தலே கணக்கெடுக்கல. 2021 சதவீத வித்தியாசம் 5.5%. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் 3.5%. 1,74,00,000 ஓட்டு திமுக வாங்கினது, 1,54,00,000 ஓட்டு அதிமுக வாங்கினது, 20 லட்சம் வித்தியாசம். 2 லட்சம் ஓட்டுல தான் 43 தொகுதியில இழந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்க பேசும்போது சொன்னீங்க அமமுக உள்ள இருந்தா அன்றைக்கே ஆட்சி கட்டில பிடிக்கக்கூடிய நெருக்கத்தில் வந்திருக்கலாம், கிட்டத்தட்ட 21 தொகுதியோ என்னமோ அந்த நேரத்தில் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அமமுக சரிஞ்சிச்சுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இப்ப கிடையாது, பெரிய அளவில் ஆதாரம் கிடையாது. ஏன்னா போன தடவை அவங்க நின்றதே ஒரு தொகுதி, அப்புறம் திருச்சி மட்டும் தான் நின்றாங்க. சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல வரல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெர்செப்ஷன் என்னன்னா அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு, அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா வளர்ந்திருக்கலாம், ஆனா கமல் மாதிரியோ தேமுதிக மாதிரியோ சொல்ல முடியாது குறைஞ்சிருக்கலாம். 2 புள்ளியில முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வலுவான வியூகத்தை அமைச்சிருக்காருல. ஒன்று, கூட்டணி ரீதியாக ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறாரு, புதிய கட்சிகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, சின்ன சின்ன அமைப்புகளை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், கடந்த 2 மாதங்கள்ல 11,000 கிட்டத்தட்ட மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது இல்லையா? பீகார் அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாரு. ரெண்டும் இந்த வாக்கு வங்கி கை கொடுக்காத திமுகவுக்கு? இந்த விஷயத்துல ரொம்ப யோசிக்கணும். கலைஞர் அவர்கள் முதல்ல வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார் 2006. அந்த 2 கோடி குடும்பத்துக்கும் கொடுத்தாரு. இப்ப தகுதி தொகை மாதிரி கொடுக்கல, மொத்த பேருக்கும் கொடுத்தாரு. 2011 5 வருட ஆட்சிக்கு அப்புறம் எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆனால இது என்னன்னா, நீங்க சொல்ற ஒரு சின்ன சதவீதத்தை தான் மாற்ற முடியும் ஒழிய மற்றபடி மாற்ற முடியாது. இதுல கிடைக்காதவர்களின் அதிருப்தி ஓட்டுகள் ஒன்னா சேரும், ஆதரவு ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 1,30,00,000 பேருக்கு இன்னைக்கு கொடுக்குறீங்கல்ல, ஏற்கனவே 1,06,00,000 பேர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி 1,30,00,000 பேர். இந்த 1,30,00,000 அதிமுகவும் இருக்கும், பிஜேபியும் இருக்கும், தேமுதிகவும் இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும், எல்லாரும் இருக்கும். அவங்க அந்தந்த கட்சிக்கு போடுவாங்க. ஆனா 1 கோடி பேருக்கு நீங்க கொடுக்கல, அவங்கள எந்த கட்சியில இருந்தாலும் எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, ஏன்னா கிடைக்கலன்ற ஆதங்கம் இருக்கும். இதுதான் சைக்காலஜி, இதுதான் உளவியல். இதை ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சிருக்கிறார். நான் ஸ்டாலின் அவர்களை குறைச்சு மதிப்பிடல, அவருடைய அனுபவத்திற்கு உண்மையில அவர் தெரிஞ்சிருக்கிறார். அதனாலதான் இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி எந்த விலை கொடுத்தாலும் கூட்டணியை விட்டுறக்கூடாது. விலை கொடுக்கவும் முடியாது, ரொம்ப வளர வைக்க முடியாது. நீங்க 2011 63 சீட்டு காங்கிரஸுக்கு, 9.67%, கிட்டத்தட்ட 10%. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதே கூட்டணியில் விசுவாசமா இருக்கிற காங்கிரஸுக்கு 2016 அந்த 63 41 சீட்டாக்கி அந்த 10% 6% குறைச்சேன். திருப்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு அதே கூட்டணி அதே விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. மறுபடியும் 2021 தேர்தலில் 41 தொகுதி கொடுக்கறத 25 தொகுதியா மாத்தி அந்த 6% 3% குறைச்சேன். இப்ப அதிகமும் கொடுக்க முடியாது, அதே நேரத்தில் அவங்கள விட்டுடவும் முடியாது. பேசலாம். இந்த கணக்குல தான் தேமுதிக உள்ள கொண்டு வராரு, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் கொண்டு வந்தாரு. இப்ப நீங்க சொல்ற 10 சீட்டோ ஒரு +1 சொல்றீங்களா, அது எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். நம்ம ரவீந்திரன் ஐயா சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியாது இல்ல, இருக்கலாம், அது நம்ம தகுந்த விஷயமா இருக்கும். ஆனா என்னன்னா இன்னொன்னு, அதை வெளியே சொல்லல. எதுக்காக வெளியே சொல்லனா, கம்யூனிஸ்டுகள் மற்றவங்க எல்லார்கிட்டையும் வைகோ இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 6 4ஆக்கலாமா, இல்ல அதிகபட்சம் 5 குறைக்கலாமா, அதற்கு பிறகு இதை சொல்லலாம். இது 10, ஆனா விசிகேக்கு 8 இருக்கலாம். நான் ஒரு டவுட் சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி விசிகே 8 இருக்கலாம். இந்த 2ஐயும் அறிவிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க எல்லாம் குறைச்சிட்டு தான் இது அறிவிப்பு வரும். அப்படின்றது என்ன எப்படி எதிரொலிக்கும் அது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? என்னன்னா அவங்கள சொல்லிட்டா அப்ப நீங்க மற்றவங்க கேட்பாங்கல்ல, நாங்க காலகாலமா உள்ள இருந்த எங்க விருந்தாளிகளை நீங்கள் தாழ்த்துவீர்கள், வருவர்களை வாழ்த்துவீர்கள்.